Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாதிஸ் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா Subscribe பண்ணுங்க. மறந்துடாம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நாம இன்னைக்கு சிம்பிளா ஒரு பட்டாணி புலாவ் தாங்க பார்க்க போறோம். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வச்சு ஈஸியா நம்ம ஒன் பாட் ரெசிபி இன்னைக்கு பண்ணலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு மூணையும் அரைச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பூண்டு 2, இஞ்சி ஒரு துண்டு, இதெல்லாம் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு தாங்க சொல்கிறேன் அளவு. பெரிய சைஸ் வெங்காயம் 2 நீள நீளமாக கட் பண்ணிக்கிங்க. 1 கப் பட்டாணியை உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் பால் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ண தேங்காய் பால் தான். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. இப்போ ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 1, முந்திரி ஒரு 10 ஆட் பண்ணிக்கிங்க. முந்திரி நல்லா செவந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1/2 hour ஊற வச்சுட்டு தாங்க ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கிரேவியோட சர்வ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக புதினா ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம லிட்டை போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு நம்மளோட பட்டாணி புலாவ். நல்லா உதிரியாக சூப்பராக வந்துருச்சுங்க. நீங்கள் தண்ணி கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இப்படி உதிரியாக வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச சைடிஷோடு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரையோடு சர்வ் பண்ணுறேங்க. சூப்பரான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டாணி புலாவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணுங்கள். சாயாதிஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.